திமுகவை பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி. ஒரு புரட்சி, ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக இன்றைக்கு அமளிக்காடாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனையிலே தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது. தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. இது குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினால் அங்கே ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலே பிரதான எதிர்க்கட்சியான மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறையிலே பணியாற்றுகிற காவலர்களுக்கே இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகிற ஒரு அவல நிலை நிலவுகிறது. அவை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேரமில்லாத நேரத்திலே 0 ஹவர்ஸிலே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்து அவையினுடைய கவனத்திற்கு சட்டம் ஒழுங்கு உள்துறை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கிற போது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முற்றிலுமாக எதிர்க்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்கின்ற வகையில அங்கே அவர்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் அனுமதிப்பில்லை. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் செத்து போய்விட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயக படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே உண்மை நிலையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்காக புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தமிழ் எடப்பாடி ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் திட்டம், குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி போன்ற முத்தான திட்டங்கள் போன்று இந்த 4 ஆண்டுகளிலே எந்த திட்டம் செய்யாமல் கடன் அளவு மட்டும் 73 ஆண்டுகளிலே 4.5 லட்சம் கோடி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த 4 ஆண்டுகளிலே 4.5 லட்சம் கோடி இன்றைக்கு 1,92,000 கோடி இந்த ஆண்டிலே வாங்க அவர்கள் முடிவு செய்திருப்பதாக பட்ஜெட்டிலே தெரிவித்திருக்கிறார். ஆக கடன் அளவு உயர்ந்திருக்கிறது. மூலதன செலவு இன்றைக்கு அதற்கான ஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. இதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டால் அது குறித்து அவர்கள் எந்த பதிலும் அளிப்பதில்லை. ஆகவே வாழ்த்துப்பா பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாளாட்டுவதற்கு மட்டும்தான் திமுகவை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. ஆகவேதான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் இது போன்ற துண்டு பிரசுரங்களை அச்சடித்து இந்த திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை, மக்கள் விரோத போக்கை, சர்வாதிகார போக்கை, ஹிட்லர் முசோலினின் மடி வடிவமாக இருக்கிற ஸ்டாலினுடைய அரசினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்காக இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இல்ல, தமிழ்நாட்டுல தீர்மானம் கொண்டு வருகிற போது எங்களுடைய எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய குரலாக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சோம். டெல்லியில அங்க அந்த சட்ட மசோதா நிறைவேற்றுகிற போதும் அதை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்கிறோம். அதனால சிறுபான்மையுடைய பாதுகாவலரா புரட்சி தலைவர் காலத்திலே, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டதோ அதே வழியிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரும் சிறுபான்மையுடைய பாதுகாவலரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அதான் பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாருல, இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட சொல்லாம எந்த கூட்டணியும் செய்ய முடியாது, அதனால கூட்டணி பத்தி இப்ப அவசரப்பட வேண்டியதில்லை. இப்ப எங்க கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிற பணியில தமிழ்நாட்டிலே 68,500 வாக்குச்சாவடிகளுக்கும் 9 பேர் கொண்ட இளம் ரத்தம் பாய்ச்சுகிற ஒரு புதிய இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு புரட்சி, ஒரு மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணி என்பது வலிமைப்படுத்துகிற, கட்டமைப்பை விரிவுபடுத்துகிற இந்த பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுகிற கட்சியினுடைய
அந்த அவல நிலையை தோலுரித்து காட்டுகிற போராட்டம், ஆர்ப்பாட்டம். அதுக்கு முன்னுதாரணமா உங்க மாவட்டத்திலே அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எனக்கு தெரிஞ்சு 20 போராட்டம் பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மின்சார கட்டணத்துக்கு போராட்டம், சொத்து வரி உயர்வுக்கு போராட்டம், டாஸ்மாக் முறைகேடுக்கு போராட்டம். இப்படி போராட்டம் நடத்துற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சட்டமன்றத்திலே பாருங்க, எந்த கட்சியும் எதிர்த்து போராடுறதே இல்லை. இப்ப இன்னைக்கு நாங்க வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். கடந்த வாரம் எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க. அதிமுகவுக்கு மட்டும்தான் இன்றைக்கு திமுக இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னாரு, எங்கள் ஒரே எதிரி புரட்சித் தலைவர் அடையாளம் காட்டிய தீய சக்தி திமுக என்பதிலே உறுதியான பணியில செய்யறோம். ஆக ஒரே எதிரி திமுக, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.